ஹே ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு சூப்பரான ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டோட வந்திருக்கேங்க. டோட்டலாக ஒரு 5-6 வேரியேஷன் தான் இருக்கும். இது மட்டும் நீங்கள் வந்து ஒரு 4 செட்டு பண்ணுங்கள். செம்மையாக ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் இன் த சென்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும், நல்ல ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சரி வாங்க டக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் எந்த ஜம்ப் பண்ணுறேன், இது வந்து ஸ்பைடர் ஜம்ப்புன்னு சொல்லலாம், இல்லை கிராயின் மசில் ஜம்ப்புன்னு சொல்லலாம். இந்த ஒர்க் அவுட் அதாவது இந்த ஜம்ப் பண்ணும்போது எந்த லெக் மேலே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஹேண்ட் வந்து ரோ பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா 1 2 ஒரு அதாவது சிங்கிள் ஹேண்டாக பண்ணுறதுனால 16 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா 20 கவுண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அடுத்த வேரியேஷன் வந்து இது பாருங்களேன், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ஆனால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா பாருங்கள், லஞ்சஸ் பண்ணுறோம். எந்த லெக்கு நான் வந்து ஃபார்வர்ட் வச்சுருக்கிறேனோ அந்த சைடில் இருக்க ஹேண்டு வந்து தம்பிள் இருக்கும்போது நம்ம வந்து லஞ்சஸ் போஷரில் இருக்கணும், கீழே இருக்கணும். அப்படியே நம்ம வந்து லஞ்சஸ்லேருந்து அந்த கை மாற்றும் போது நம்ம வந்து ஸ்டாண்டு எழுந்திரிச்சு லேட்டர் ரைஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க லெக் சைடு தம்பிள் போகும்போது நான் வந்து ஸ்குவாட் லஞ்சஸ் பொசிஷன்லேயும், இந்த பக்கம் வரும்போது நான் நின்றுட்டு லேட்டரல் ரைஸ் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். சரிங்களா? ஆனால் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆச்சுங்க இந்த ஒர்க் அவுட்டில். ஸோ நீங்களும் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வேரியேஷன் பாருங்கள். ஸ்குவாட்டில் பைசப்ஸ் கேர்ள் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கவுண்ட் பண்ணும்போது அந்த கேர்ள் அப்படியே ஹோல்ட் பண்ணி மேலே போய் ஆர்னால் ப்ரெஸ் பண்ணுறோம். அகைன் அந்த தம்பிள் கீழே இறங்கும் போது நீங்கள் ஸ்குவாட் போயிடணும். நல்லா பாருங்கள், நான் ஸ்குவாட்டில் ஒரு கேர்ள் பண்ணுறேன், செகண்ட் கேர்ள் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி மேலே ஆர்னால் ப்ரெஸ் பண்ணுறேன். அகைன் கீழே வரும்போது ஸ்குவாட் போயிடுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 5 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம், உங்களோட கன்வீனியன்ஸ் தாங்க. இது வந்து ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் 4 ரவுண்டுங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 அட்லீஸ்ட் 3 பண்ணணும் எல்லாமே. ஏன்னா வேரியேஷன் கம்மி தான். ஸோ நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு ஒரு 4 ரவுண்ட் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட உங்களால் பண்ண முடியும். அதுக்காக தான். அடுத்த வேரியேஷன் பாருங்கள். இது ஒரு புஷ்அப்ஸ் போயிட்டு லேட்டரல் ரைஸ் பண்ணுறேன். அகைன் புஷ்அப்ஸ், லேட்டரல் ரைஸ். நல்லா பாருங்கள், நான் தம்பிள் மேலே கை வச்சு புஷ்அப்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து தம்பிள் மேலே வச்சு பண்ண முடியல அப்படின்னா ஒரு தம்பிள் வந்து நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து கை கீழே வச்சு ஒரு புஷ்அப்ஸ் பண்ணிவிட்டு அந்த தம்பிள் எடுத்துகிட்டு லேட்டரல் ரைஸ் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா? ஓகே. அடுத்த வேரியேஷன் பாருங்கள், நான் வந்து இதுக்கு வந்து 5 kg எடுத்திருக்கேன், நீங்கள் 4 கூட எடுத்துக்கோங்க. பிரிட்ஜ் பண்ணும்போது நான் வந்து தம்பிள் மேலே ப்ரெஸ் பண்ணி பிரிட்ஜில் ஹோல்ட் பண்ணி அப்படியே தம்பிள் வந்து பேக்வேர்டில் பின்னாடி கொண்டு போகிறேன். இது வந்து உங்களுக்கு கோருக்கு சூப்பராக இருக்கும், ப்ளஸ் ஷோல்டருக்கும் நல்லாயிருக்கும். ப்ராப்பராக பண்ணுங்கள். சீரியஸாகவே நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட் எல்லாமே. நான் எந்த அளவுக்கு மேலே ஹிப்பு தூக்குறேன் நல்லா பாருங்கள். மேலே ஹிப்பு தூக்கும் போது க்ளூட்டை டைட் பண்ணுங்கள். ஸோ க்ளூட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இது வந்து கண்ட்ரோலாக பண்ணணும். நீங்கள் வந்து தம்பிள் மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னாடி கொண்டு போகும்போது கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியே கொண்டு போயிட்டிங்கன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்கில் கொண்டு போகும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக பின்னாடி கொண்டு போகணும். ஓகேவா? இதுவும் வந்து ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா 12 பண்ணுங்கள் முடியலன்னா. சரியா? அடுத்த வேரியேஷன் பாருங்கள். நான் வந்து குக்குன் மாதிரி, அதாவது வந்து லெக்கும் அப்பர் பாடி ரெண்டும் டுகெதராக பெண்ட் பண்ணி எழுந்து நான் ரஷ்யன் ட்விஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் கால் கீழே வைக்கவே இல்லை, 10 டிகிரியில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ஒர்க் அவுட் ஃபார் ஆப்ஸ். ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டேக் கேர்.